ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ஆக்ஷன். ஸோ வந்து புது செட்டப்பு. ஸோ வந்து கூட 3 பேர் இருக்காங்க. எஸ், Stranger Things 5 வந்து இப்போ வால்யூம் 2 வந்திருக்கு. அண்ட் போன இதில் என்னடா ஆச்சு எண்டிங்கில் சொல்லுங்க ஏதாவது. திஸ் இஸ் இவர் குட்டி தளபதி. ஏடியோட தம்பி. ஸோ வந்து அவர் வந்து ப்ரோ ரோஹித் ஃப்ரெண்டோட தம்பி. ஏடி தம்பி பேரு ஆகாஷ். ஆமா, ஆகாஷ். இப்போ வந்து லாஸ்ட் எபிசோட்ல இருந்து ஸ்டார்டிங்ல ஆமா சாப்டர் 4 சார்சரர் பார்த்தோம். இந்த சீசன்ல வில்லிக்கு வந்து ஒரு பவர் இருக்கு, ப்ளூடூத் பவர். ஆமா, அது பேர் என்னதுன்னா அந்த டெமோகார்க்குனா அது வந்து பக்கத்துல வந்தாலே அவனுக்கு வந்து விஷன் வந்துடும். அந்த டெமோகார்கனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆல்மோஸ்ட் டீம் எல்லா டீமும் அங்கே தானே இருக்கு. நான் வந்து ஒரு ஆட்டம் காட்டிட்டு போறான். அந்த இடத்துல பார்த்தா 3 சைடுல இருந்து டெமோக்ராட் லூக்கஸ், இந்த பக்கம் பார்த்தா ராபின், இந்த பக்கம் மைக்க பிடிக்க வரும்போது இவனுக்கு தெரியல தலைவன் அவரை வெளிக்கொண்டு வந்துட்டான். ஆக்சுவலி அவனை ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து கைட்லைன் பண்ணியே வந்தாங்க. ஆனா அவனை இப்போ மெயின் காஸ்ட் ஆகிட்டாங்க. அவனுக்கு இப்போ 11க்கு ஈக்குவலான பவர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து அட் டைம்ல 3 டெமோகார் போன சீசன்ல வந்து வெக்னா எப்படி வந்து மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி தான் இவனும் பண்றான் டெமோகார்க்குன்னு. அதே மாதிரி வந்து சாவச்சிடறான். ஸோ அதோட இந்த வால்யூம் 1 இது வால்யூம் 2 இதுல இருந்து எத்தனை எபிசோடா 3 எபிசோட் விட்டுருக்காங்க கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ. ஸோ நாங்கள் அதை பிஞ்சு வாட்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். இதுதான் இந்த புது செட்டப். எஸ். ஸோ இன்னைக்கு வால்யூம் 2 சாப்டர் 5 ஜாக் ரியாக்ஷன் போனோம். எதுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்தேன்னு தெரியுமா? முட்டி போட்டுக்கிறானா? நானா பாதி கால காணும். எதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தேன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க தான் பலகீனமானவங்க. சுலபமா நம்பிடுவாங்க, சுலபமா மாத்திடலாம், கட்டுப்படுத்தலாம். பொருத்தமான கருவிகள். எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நீ எப்படி அத? இவன் ஒரு சாசரர். சத்தியமா சொல்றேன், இவன் உண்மையிலே ஒரு சாசரர் தான். நீ சாதிச்சிட்ட, நீ உண்மையிலே சாதிச்சிட்ட. அவனுங்க சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைங்க டிஎன்டி விளையாடி அவன் கடத்திட்டு போயிட்டான். எனக்கு தெரியும். டைரக்ட் மேரி குளென் என்ன அடிக்குது? அவங்க மட்டும் இல்ல, மத்த குழந்தைங்களும் ஹாக்கின்ஸை விட்டு தப்பிச்சு போகல. இதை நான் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிருந்தா அந்த பசங்களை நான் காப்பாத்திருக்க முடியும். ஆனா நான் லேட் பண்ணிட்டேன். இப்போ அவன் எல்லாரையும் தூக்கி ஏன்னா அவங்க அம்மா வளரும். ஏன் குழந்தைங்க அதுதான் ஆரம்பத்திலே அவனுக்கு இது பண்ணணும். நம்ம தோத்துட்டோம். அதாவது நான் தோத்துட்டேன். இதுதான் லைக் போங்க, ரேடியோ ஷாக். ஒரு அம்மாவே அதை யோசிக்கிறேன். சொல்லடா, நான் மிலிட்ரி சொல்றேன். இது மேலே டவுட் ஆகுது எனக்கு. போட்டு அந்த சின்ன சின்ன பசங்க இருந்தாங்கல்ல, பெரிக்கு இவன் நல்லா சாப்பிட்டு 2வது ரவுண்டு கொடுங்கவானடா. யூடியூப்ல இருந்து வெளில வாங்க, அப்பதான் பயம். நெக்ஸ்ட் மாதிரி பார்த்துட்டு தானே இருந்தான். இப்போ இதை பதிவு பண்ண சொல்லி உன்னை யாராவது கேட்டாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இதெல்லாம் ஞாபகம் இருக்காது, குழப்பமா இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் உங்களை பிடிக்க வந்துச்சுங்க. ஆனா நான் வந்து உங்களை காப்பாத்திட்டேன். மான்ஸ்டர்ஸ் இருக்கிற அந்த காட்டுக்குள்ள போகாத வரைக்கும் நீங்க இந்த இடத்துல பாதுகாப்பா இருப்பீங்க. எனக்கு தெரியும் உங்களோட குடும்பமும் மற்ற நண்பர்களும் எப்ப இங்க வருவாங்கன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்களை பயமுறுத்தணும்னு நினைக்கல, ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க தைரியசாலிங்கன்னு நம்புறேன். நம்ம உலகத்தை தாண்டி நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ ஒரு நாள் நான் இன்னொரு உலகத்தை கண்டுபிடிச்சேன். பத்தி நீ சொன்னிய பூமியில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. பார்க்கறதுக்கு நம்ம உலகம் மாதிரி இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். பெரிய ஸ்பைடர் மான்ஸ்டர்ஸும் இருளும் இருக்காது. மற்ற குழந்தைங்க மாதிரி கிடையாது. மெக் மாதிரி Mind flayer. ஸ்பெஷல். உங்களுக்குள்ள சக்தி இங்க தூங்கிக்கிட்டு இருக்கு. சொல்லு ஹாலே. நீங்க திரும்பவும் கிளம்பி போறீங்களா? ஸ்பெஷல் குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வரதுக்காக? பாவம் ஹாலே, அவ தான் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டா. நான் இப்போதைக்கு சாப்பிடுங்க, விளையாடுங்க,
எல்லாத்தையும் விட முக்கியம் ஓய்வு. ஏன்னா நாளைக்கு அதை ஆரம்பிக்க போறோம். எம்எல்எம் கம்பெனி மாதிரி பண்ணுகிறாங்க. எம்எல்எம் கம்பெனி மாதிரி. ஈக்குள்ள போகணும், ஆறுக்குள்ள போகணும். பேர் என்னன்னு யோசிச்சு காலி. ரூம் விட்டு வெளியே போலண்ணா. நல்லா பார்த்தாச்சு, யாரும் உள்ளேயும் வரல வெளியும் போல. அப்ப என்ன சொல்ற, அவங்க மந்திரமா மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு தெரியாது சார். பில்டிங்கோட எல்லா இடத்துலயும் சோதனை போடுங்க. ஒவ்வொரு ரூம், வெண்ட், ஆக்சஸ் பேனல்ல எல்லா இடத்துலயும் சோதனை போடுங்க. போங்க. இந்தியன் ஓடு. நீ ஓகேவா? அது கலந்துருச்சு, நம்ம தள்ளி வந்துட்டோம். பரவாயில்ல விடு, அவங்க பிடிக்க முடியாத தூரத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். வெளியே போகிறதுக்கு இது டோரில் இப்போ வெட்டினா நின்னுக்கிறான். நீ எல் கிட்ட சொன்னல, நீ வெட்டினா வெளியே அங்க வந்து இங்க உள்ள வரானா, உள்ள வந்து கார் போகுது. பேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா கிளப்ல ஜாயின் பண்ணிக்க. இவங்க கிட்ட போறாங்களா? டஸ்டின் கிட்ட. அவங்க தப்பு பண்ண, ஏன்னா அவங்க தானே உள்ள இருக்கு. அந்த லேப் ஏதோ இருக்குங்க, சென்டர். அதான் இருக்கு. இல்ல இது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஆமா, சின்ன காயம் தான். இந்த காயம் ஆறுனதுக்கு அப்புறம் இவன் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியல. உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ பண்ணிருக்க. நீ சண்டை போட்டிருக்க, உயிரை பணைய வச்சிருக்க. நீ ஆக்சுவலி நல்லா ஸ்விம் பண்ண. நீ பாத்தியா? அவன் அதோட மட்டும் நிறுத்தல. ஓகே லுகஸ், பொறுமையா வா. நான் இருக்கேன். மெதுவா. நீ திரும்பவும் அந்த ஹைவ் மைண்டோட இணைஞ்சு அவனோட சக்திகளை பயன்படுத்த ஏதாவது ஒரு வழி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது நடக்கணும்னா அதுக்கு ஹைவ் பக்கத்துல இருக்கணும், எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ராத்திரி நடந்தது, அப்படி ஒண்ணு நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தடவை நீ அவனோட படைக்கு எதிரா உன்னோட சக்திகளை பயன்படுத்த வேண்டாம். அத அவனுக்கு எதிரா நீ பயன்படுத்து. அந்த அவன் இதத்தாலே அவன் அடிக்கணும். நீ ஒன்னும் தோத்து போகல. நீ செஞ்சது ஒரு சாதாரணமான விஷயமே இல்ல. வெக்னாவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் வீட்டுக்கு போறதுதான் திட்டம்னு சொன்னீங்க. ஆனா அது உண்மையான திட்டம் இல்ல, அப்படிதானே? இல்ல அது உண்மைதான். நீங்க போய் சொல்றீங்க. நீங்க ட்ரைனிங் கொடுத்தது கூட போய் தான். நீங்க கிராஸ் கேன கூட்டிட்டு போலன்னு தெரியும். நீங்க தனியா போய் வெக்னாவை கொண்டுட்டு சாகலாம்னு நினைச்சிருக்கீங்க. அந்த கிரிப்டோனைட்டை உன்னால எதிர்க்க முடியாது. என்கிட்ட வேற வழியே இல்ல. அப்ப அந்த பாம் அது ஒரு ஃபெயில் சேஃப். சும்மா சமாளிக்காதீங்க. அதையே முன்னாடியே சொல்லல. லாபுக்கு போயிட்டாங்களா? அடேங்கப்பா, ரொம்ப பிரமாதம். இப்போ லாபில இருக்கோம். சரி, இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? நீங்க எல்லாரும் ரிட்டர்ன் ஆஃப் ஜெடாய் பாத்திருப்பீங்கன்னு நம்ம பார்த்தேன். டெடி பேர் வருமே அதானே? ஈவாக்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. அப்படி எல்லா குழந்தைகளுக்கும் அது பிடிச்சிருந்தது. அதான் விஷயம். அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதுல புரட்சி பண்றவங்க ரெண்டாவது டெத் ஆகணும். ஆனா அதை சுத்தி ப்ரொடெக்டிவ் எனர்ஜி ஷீல்டு இருக்கும். அதை உருவாக்குறது ஒரு ஷீல்ட் ஜெனரேட். பாரு, இந்த வினோதமான சத மாதிரி இருக்கிற செவுரு அந்த வெக்னாவோட எனர்ஜி ஷீல்டு மாதிரி. அப்புறம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒன்னும் சைஃபைலாம் இல்ல. இப்போ இந்த டார்க் மேஜிக் ஷீல்டு தான் நம்மள ஹாலியை காப்பாற்ற விடாம தடுத்து நிறுத்து. ஆனா என்னோட கெஸ் சரியா இருந்தா இந்த ஷீல்டுக்கான ஜெனரேட்டர் இந்த லேப்ல தான் எங்கே வரும். அப்போ அந்த ஷீல்ட் ஜெனரேட்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த செவரை அழிச்சிடலாம். வெக்னா வச்சு ஹாலியை இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே. அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தெரியும். நீ எப்படி நினைக்கிற? கீழயா? நாம பிரியலாம். 2 டீமா பிரிஞ்சா நிறைய இடத்துல தேடலாம். சரி, பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ டீமை கொஞ்சம் மாத்திக்கலாமா? நான்ஸ், நீயும் நானும் மேலே நானும் ஹெண்டர்சனும் கொஞ்சம் விலைக்கு இருக்கணும். ப்ளீஸ். சரி, அப்போ நீ நானும் ஒண்ணா போலாம். இல்ல, நான் கூட கொஞ்சம். அப்போ நான்ஸ் தவிர வேற யாரும் வேணாம். உனக்கு ரொம்ப வசதி இருக்கும்ல. இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. நேரத்தை வீணடிக்காம பழைய டீமாவே தேடலாம். நான்ஸ், என்னால முடியல. பேசுறது போதும், கிளம்புங்க. அந்த ஷீல்டு வந்து வால் இந்த கேம் என்ன மேட்ச்னே வந்துட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே, நீ வினோதமா நடந்துக்கிற. ஏன்னா நான் நிறைய கேக் சாப்பிட்டுட்டேன் போல, அதான். நீங்க என்ன பண்ணிட்டு பேசத வந்த ஹாலி, நம்ம போட்டு சொல்றத கேளு. ஹென்றி போற வரைக்கும் எனக்கு இருக்க சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவ பேசுறப்போ என்னென்னமோ ஒளி வந்தது. யாராவது பார்த்தாங்களா? இல்ல, நான் கவனமா தான் வந்தேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அவ எதுக்கு எங்களை கடத்திருக்கான்னு எனக்கு தெரியும். அவ எங்களை பயன்படுத்தி வேற ஒரு உலகத்தை நம்ம உலகத்துக்குள்ள இழுக்க போறான்.
நம்ம பூமிக்கு. இன்னொரு உலகத்தை இழுக்கிறானா? என்ன சொல்ற எனக்கு புரியல. ஹென்றி பூமியை காப்பாத்தணும்னு சொல்றான். ஆனா அவன் அழிக்க நினைக்கிறான்னு தோணுது. இப்போவே கேமசாஸை விட்டு வெளியே போய் அது நடக்க போறதே இல்ல. ஏன்னா நீ இங்க இல்லங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் பவரை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் நம்ம அவ்வளவுதான். வந்ததை யாரும் பார்க்கலையே. இல்ல பார்க்கல. சரி சரி நீ யாரன்னு சொல்லு. நீங்க நான் இவ்வளவு பேர் ஊரை ஃபாலோ பண்ணி கவனிக்காம வந்துடுறது. அவன் அவ்வளவு பேர் அந்த கலைக்கு பின்னாடி மறைக்க பார்த்துருவாங்க. நீங்க தப்பிக்க பாக்குறீங்க, ஆனா உங்களால அது முடியாது. அதுக்கு ஹென்றி முதல்ல போகணும்னா அவன் தன்னுடைய தீய வெக்னா மேஜிக் வச்சு உங்களை கண்டுபிடிச்சிருவான். என்ன வெக்னாமா? நான் அந்த பேரை சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? மைக். மைக் என்னோட அண்ணன் மைக்கா? மட்டும் இல்ல, வில், அப்புறம் லூகாஸ், எரிகா, மிஸ்ஸஸ் பயஸ், அப்புறம் மிஸ் ராப். இங்க இருக்க யாரையும் நம்ப முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். Plan பண்ணி தானே வருவாங்க. முகத்தை கவனிச்சா அவனை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீ காட்டுக்குள்ள போறப்போ பின்னாடியே வந்தா பார்த்தா நான் நினைச்சது சரியா இருக்கு, நானும் உங்க கூட வரலாமா? முடியாது. ஹென்றி நம்மள கவனிச்சிட்டு இருக்கும்போது நம்மளால எங்கேயுமே போக முடியாது. ஆனா தப்பிக்க நீ எங்களுக்கு உதவி பண்ணலாம். ஆனா அதுக்கு இப்ப இருக்க டெரிக் சரியா இருப்பான்னு தோணல. அதாவது கெத்தான டெரிக். இத பண்ணி முடிக்கணும்னா நீ பழைய டெரிக்கா மாறணும். நம்ம குறிக்கோள் சின்னதுதான். நாம வில்ல ஹைவ் மைண்டுக்கு பக்கத்துல கொண்டு போகணும். கிட்ட போன உடனே அவன் அதோட இணைஞ்சிருவான். ஆனா இந்த தடவை டெமோவை தொட மாட்டான். உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ஏதாவது ஐடியாஸ், புது யோசனை? தப்பான இல்ல. எனக்கு என்னவோ இது ஒரு நல்ல ஐடியான்னு தான் தோணுது. அப்படிதானே? நல்ல ஐடியா தானே? ஆமா இல்ல ஆமா இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா அது வந்து என்ன, அந்த டெமோவை நீ உன் மைண்டாலே அடிச்சிட்டியா? அது வந்து 3 டெமோ கூட, அதுவும் ஒரே நேரத்துல. அடேங்கப்பா, எப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஒரு நெஜ விசர்ட் இல்ல ஒரு சாசரர். ஏன்னா இவனோட பவர்ஸ் இயல்பா எல்லாம் வருது. ஆமா அதேதான் தெரியும். ஐடியா ஏதோ ஓ அது ஸ்கூல் சயின்டிஸ்ட் தானே? நான் கண்டுபிடிச்சிட்டேன். Okay, முதல்ல நான் பேசுறேன். டஸ்டின் காணாம போயிட்டான். ஆனா அவனோட டீச்சர் இன்னும் இருக்காரு. மிஸ்டர் கிளார்க், அவர்தான் அப்சைட் இது எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. டஸ்டினுக்கு தெரிஞ்ச எல்லாமே அவர்கிட்ட கத்துக்க. ஒரு புது ட்ராக்கரை தயாரிக்கணும். அதுவும் சீக்கிரமா தயாரிக்கணும்னா அவரால தான் முடியும். இது நல்ல இதுதான். ஆமா, ஆனா அதுக்கு நிறைய நேரமாகும். என் பிளான் இன்னும் வேகமானது, தைரியமானது, பெட்டரானது. நான் என்னோட பாப்கார்னை சூடு பண்ணிட்டு இருக்கும்போது சோனால மாட்டம் பில்லியை பத்தி ஞாபகம் வந்துச்சு. பார்ட்டிகல்ஸ் ஆக்டிவ் பண்ண நாம சூட்டை அதிகப்படுத்தணும். சரி, அது ஆக்டிவ் ஆகாம இருந்தது. இதோ இந்த பாப்கார்ன் மாதிரி பில் கொன்ன டெமோஸ்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்கணும். அதுக்கு சூட்டை உருவாக்குனா போதும். வெளியில இருக்கிற அந்த டவர்ல 50,000 வாட்ஸ் பவர் இறங்கி எடுத்து போன அந்த டெமோஸோட உடம்புல நாம எப்படியாவது கரண்ட் செலுத்தியே ஆகணும். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு திரும்பவும் உயிர் கொடுக்கணும். நமக்கு உடனடியா ஹைவ் மைண்ட் கிடைக்கும். ஹே 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 குழந்தைகளா, வெஜில வெட்டு போட்டு வந்து தெளிவா சொல்லிக்க. ரெண்டு திட்டத்திலயும் குறைகள் இருக்கு. நிறைய 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 குறைகள். அப்ப ரெண்டுத்தையுமே முயற்சி பண்ணு. 2 அம்பு விடலாம். ஏதாவது ஒண்ணு இலக்க தாக்கும். எதுக்காக எவ்வளவு படிக்கட்டு இருக்கு? புதையல்னா எப்பவுமே ஆழமான இடத்துல தான் இருக்கும். ஈஸியா கிடைச்சிருமா என்ன? அது புதையலா இல்ல மேஜிக் ஷீல்ட் ஜெனரேட்டரா? உதாரணம் ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. அது ஏன் இது ஒரு சூட்டா வால் ஓபன் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு நரகத்துல டேக் கேர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது ஹெண்டர்சன், சரியா தான் சொல்லியிருக்க. புதையல். எனக்கு ஒன்று தோணுது. என்ன? நீ தனியா இருக்கணும் தானே ஆசைப்பட்ட? அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நான் பேஸ்மெண்ட்ல மற்ற இடத்தெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். வர வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு சமத்தா விளையாடிட்டு பிரமாதம். சரி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா என்ன? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? தெரியல, உன் பேச்சே சரியில்லை. ஓகே, பாரு, இதான் நானும் சொன்னேன். இப்ப புரியுதா? ஆமா, நான் இப்ப பேசுறது சரியில்லைதான். ஏன்னா நீ முட்டாள்தனமா நடந்துக்கிற. நம்ம மாறிட்டோம். அதுக்கு என்ன? இப்போ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் இங்க வச்சு சரி பண்ணிக்க போறோமா? இந்த ஹாக்கின்ஸ் லேப்ல, அதுவும் அப்சைட் டவுன்ல? இல்ல நான்சி, நீ என்கிட்ட இருந்து இப்படி ஓடுறத நிறுத்துன்னு தான் நான் சொல்றேன். என்கிட்ட கொஞ்சம் உண்மை மாறியே போயிருக்கலாம். அது நீ சொல்ற பாத்தியா? நான் நேர்மையா இருக்கணுமா? ஆமா ஆமா, நான் உன்கிட்ட உண்மையா தான் இருந்திருக்கேன். நீ இப்ப தயங்கின. இல்ல, நான் தயங்கல. எனக்கு தெரியும் ஜோனத்தன், நீ தயங்கினதுல எனக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சு. தனியா மாட்டி பாத்துக்க. அதுதான் இந்த மாதிரி இது பண்ணி காட்டினாங்களே காலி.
பெயிண்ட் ஊற்றி வச்சுருங்களா மெல்ட் ஆகிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜானதன்? என்ன இது இப்படி இருக்கு? இது என்னவா இருக்கும்? டஸ்டினோட தியரி தப்பா இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது தப்போ? அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல you know what we know. நான்சி ஜானதன் நான் பேசுறது கேக்குதா? ஓவர். நாங்க சர்ச்சில் இருக்கோம். ஆனா நீங்க தான் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஹென்ரிக்கு பதிலா நான் அங்க இருந்தது உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்குமே. என்ன மன்னிச்சிருக்கானே. கண்டிப்பா இந்தியா கார் பண்றது தேடி வராதது என் எது தப்பு. காலிங்ல போயிருச்சு எனக்கு தெரிஞ்சிருக்காது. என்னோட வீட்ல ஒரு பெரிய டேங்க் கூட இருக்கு. எனக்கு தெரியல. என்ன சித்திரவதை பண்றதுக்காக தான் அந்த டாக்டர் என்னை கூட்டிட்டு வந்தாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது பழிவாங்கிறதுக்காக இல்ல. டாக்டர் கேக்க நான் தேவைப்பட்டேன். குறிப்பா என்னோட ரத்தம் தேவைப்பட்டது. கதவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா போயிருக்க மாட்டேன். என்ன இது வெப்சைட் ஓடுதுன்னா இல்ல நல்லா போயினே இருக்கும்போது டென்ஷன் பண்ணுது. இல்ல இவங்க ஸ்கிரீன் பிளேவா தான் கடைசியில எல்லாத்தோட எண்டிங் ஒண்ணா வரும். ராஜஸ்தா அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ண சொல்லு. ஒருவேளை ஹென்றி டெரிக்க பிடிச்சிட்டானா அவன் ஏதாவது பண்ணிடுவானா? டெரிக் எங்கேயாச்சும் குகைக்கு போயிட்டானா பத்திரமா இருப்பான். ஹென்றி அவனை தேடி போய் ஏமாறணும். எக்ஸிட்ட கண்டுபிடிக்க நமக்கு எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரம். ஏன் கேக்குறேன்னா உனக்கு வழிகாட்ட உன் ஃப்ரெண்ட் கேட்டு இருந்தா. நான் ஒரு நிமிஷம் இங்க பாரு. போன 2 வருஷமா நான் இங்க போகாத இடமே கிடையாது. இங்க எனக்கு எல்லாம் வழி. ஹே அது இப்போதான் தோணுச்சு. தெரியுது நான் இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் என் உயிரை காப்பாற்றினதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. நீ செஞ்சது சாதாரணம் இல்லை, அது கண்டிப்பாக பெரிய விஷயம்தான். ஆனா ஆமாமா நீ யார்கிட்ட சொன்ன? இன்னுமா தெரியல ஸ்டீவ்? நில்லு. என்னது ராபின்? எனக்கு புரியல. இல்ல நீ சொல்றிய அந்த ஸ்டீவ் நம்ம ஸ்டீவா? ஸ்டீவ் தி ஹாரிங்டன் ஒரு காலத்துல என்னோட எதிரியா இருந்தான். ஆன் பண்ற தயாராரு? வேலை செய்து. ஆனா ராபின் எனக்கு அந்த ஸ்டீவ பிடிக்கும். ஆனா எனக்கு தெரியல. ஆனா பாக்க வேற ஆள் கிடைக்கலையான்னு கேக்குறியா? அப்புறம் நான் மட்டும் ஸ்டீவ் கிட்ட அதை பத்தி சொல்லலைன்னா அப்புறம் விக்கி கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தைரியமே வந்திருக்காது. இப்போ உன்கிட்டயும் நான் இதை பத்தி பேசியிருக்க மாட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்ச 3வது ஆள் நீ மட்டும்தான். எனக்கு ஒரு சந்தேகம். அந்த உண்மையை சொல்ல வைக்கிற சீரம் இப்ப ஏதாவது மிச்சம் இருக்கா? டிரான்சிஷன் போட்டாங்களாமா. இங்க தான் நான் கண்ணு முழிச்சேன். நல்லது. இப்போ பழக்கத்துக்கு இருக்கான்னு பாரு. அவன் எங்கடா போயிருக்கான்? வெட்னா தெரியல, எங்கேயோ ஊர் சுத்த போயிரான் போல. நான் பண்ணா ஒண்ணும் புரியல. எல்லாரும் வீட்டு விட்டு இது கஷ்டமா இல்ல? உள்ள போனே வாத்திப்பீங்களோ நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த போல்டோட இருக்கும். இது வெறும் நினைவுதான். இங்க இருக்க எதுவும் உன்னை பாதிக்காது. இவரோட பயம் எல்லாம் இருக்கு. எனக்கு புரியல. இது ஹாலோவீன் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு நான் ஹென்றி பார்க்கவே இல்லை. நீ அவனை பார்க்கலங்கிறதுக்காக அவன் இங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மறந்துடாத, இது வெறும் நினைவுதான். இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு நினைவு இருக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. இந்த புக் தான் முத்தம்ல. எனக்கு அந்த புக் ரொம்பவே பிடிக்கும். ஹலோ, என்னோட பேரு ஹென்றி. உன் பேர் என்ன? இந்த 2 இதுல முடிச்சிடலாம். நீ என்ன இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கியா? நீ சொன்னதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ண உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இல்ல நான் சும்மா
நடக்கிறத சொன்னேன். இல்ல நீ குத்தி காட்டுற. ஒரு வேளை என் கணிப்பு தப்பா இருந்தா நாம அந்த செவரை தாண்ட முடியாம போறது மட்டும் இல்லாம ஹாலியையும் மத்த குழந்தைகளையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சுயநலவாதியா இருக்க? சுயநலவாதியா? சுயநலத்தை பத்தி நீ பேசுறியா? கஷ்டப்பட்டு இந்த முட்டாள்தனமான தியரியை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவங்க கிட்ட தகவல் கட்டானதுக்கு காரணமே நீ தான். ஏன்னா நீ அன்னைக்கு கிராலுக்கு வரல. சோ நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒரு பேச்சு கூட சாரி கேட்கல. நான் ஒன்னும் வேணும்னே வராம இல்ல, என்ன அட்டாக் பண்ணாங்க புரியுதா? இல்ல நீ அவங்க கிட்ட சண்டைக்கு போனா அவங்க ஒண்ணு பின்னிடாங்க. உன் முகத்தை கொஞ்சம் பாரு. இதுக்கு முன்னாடி பல முட்டாள்தனம் பண்ணிருக்க. ஆனா இது எல்லாத்தையும் முட்டாள்தனத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? உலகமே ஐயோ போகுதுன்னு ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேடி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவ என்னோட ஃப்ரெண்ட். சரியா? ஃப்ரெண்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமாவது உனக்கு தெரியுமா? உண்மை வந்துருச்சு. அப்ப இது எல்லாம் அந்த எட்டிக்காக தான் நடந்திருக்கு இல்லையா? எதுக்காக நீ இப்படி மத்த எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு இருக்கனா? அவன் அளவுக்கு இங்க மத்த யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. அவன் ஒன்னும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அது அவனுக்கே தெரியும். ஒன்ன மாதிரி இல்ல. அவன் ஃபேக்கா இருந்தது இல்ல. மத்தவங்க நினைக்கிறத பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அவன் என்னைக்குமே அவனா தான் இருந்தான். ஒன்னு சொல்லவா, அவன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தன்மையானவன், அவன் ரொம்ப நல்லவன். இதே அவன் கிட்ட கொடுத்திருந்தா 30 செகண்ட்ல முடிச்சு காட்டியிருப்பான். சரி, நான் அவ்வளவு பெரிய முட்டாள்னா இன்னும் என்னால எப்படி இங்க உயிரோட நிக்க முடியும்? நீ இப்ப கேக்குற கேள்விக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேருக்கிட்டயுமே ஹீரோவாக பார்க்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா எடி என்ன பண்ணா? மியூசிக் வச்சல்ல அந்த பேட்ஸ் கூட சண்டை போட்டான். என் உயிரை காப்பாத்த. அவன் யாரையும் காப்பாத்தல. அவன் எல்லாரையும் காப்பாத்துறான். நீ வெளிய வேணா அப்படி சொல்லிக்கலாம் ஆண்டர்சன். ஆனா உன் உள் மனசுல நீ இன்னும் கோவமா இருக்கிறதுக்கு காரணம் உண்மை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எடி தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்க ஆசைப்பட்டான். அதனாலதான் முட்டாள்தனமான முடிவெடுத்து இப்படி அவன் செத்தும் போயிட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்கும் சொல்லு. டோர் கண்டுபிடிச்சா எனக்கு தேவைதான். என் வெப்ல கிளப்ல டி-ஷர்ட்லாம் போட்டு நமக்கு தேவை. அவனுக்கு என்ன ஒண்ணுன்னு சொல்லு, ஒண்ணும் தெரியாது எனக்கு. நீ என்ன ஒண்ணுன்னு சொல்லு, ஒண்ணும் தெரியாது. திரும்ப உன் டான்ஸ் கிட்டே போய் அழுவு. போடா முட்டாள். ஃபேக் ஆன பொறம்போக்கு. நம்ம டோன் டவுன் பண்ணிட்டேன்ல. ஸ்குவிட் கேம் டபிங் டீம் மாதிரி கண்டுபிடிச்சாரு சொல்ல. என்ன இது? ஏதோ லேப் மாதிரி இது. எல்லாம் இதான் இது. ஏதோ நோட் படிக்கிறேன் நோட்ஸ். இது அவனோட இது இல்ல. இது யாரும் இதுக்கு கண்டுபிடிச்சிக்கிறாங்கடா. என்னடா இது? அப்படியே டபிங் நிக்கிறேன். என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒருவேளை இங்க ஏதாவது நியூக்ளியர் வெடிப்பு நடந்திருக்கலாம். அதாவது செர்னோபில் மாதிரி இருக்கலாம். எனக்கும் அதான் தோணுச்சு. ஆனா நியூக்ளியர் சம்மந்தப்பட்டதா இருந்ததுன்னா எல்லாமே எரிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி முருகி போயிருக்காது. நீ காத்த கவனிச்சியா? என்னது காத்தா? ஆமா, பாரு சுத்தமா இருக்கு. எந்த தூசியுமே இல்ல. அந்த டெட் ஸ்கின்ஸ் இல்ல பத்தியா? அது எதுவா இருந்தாலும் வெக்னா வெளியே தான் இருக்கணும். கண்டிப்பா அவன் தான். செர்னோபில் மாதிரி தான் இருக்கு. பயப்பட வேண்டாம். செத்துட்டான். உனக்கு ஒன்றும் இல்லையே. ரெசிடென்ட் ஈவில் மாதிரியே போய் நீங்க அந்த வேர்ல்டுக்கு போயிடுவானோ? அந்த வெக்டா சொன்ன வேர்ல்டுக்கு. வெக்டா இல்ல, அந்த பொண்ணு இதுவும் தாண்டி ஒரு வேர்ல்டு இருக்கு. மில்ட் ஆயிட்டு இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. சரி சரி நல்லா பயப்படுறேன். திடீர்னு வந்து காட்டுறாங்க. நீ ஒரு தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு நெருக்கமா ஃபோன் பண்ணுவோமா? இப்போ உங்க 2 பேரும் நண்பன் படத்துல எங்க பேர் தெரியும். சீட் எல்லாம் தூக்கி இது பண்றாங்கல்ல, அது மாதிரி பண்ணிட்டு இன்னும் ஒரு கதவு திறந்திருந்தா என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கும். வெளியே போக வழி தேடிட்டு இருந்தப்ப எனக்கு வேற ஒண்ணு கிடைச்சது. நான் எதுக்காக அங்க போனங்கிறதுக்கான பதில் கிடைச்சது. ரெட்டு எடுத்து ஆர்டிபிஷியல் பிரெக்னன்சி பண்ணி இது போலடா. யாரோ சாவல பொம்பளைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் பிளட் எடுத்து குழந்தை குத்தா அவங்களுக்கும் பவர்ஃபுல்லா பிறப்பாங்கல்ல. என் குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருந்துச்சு. காப்பாத்து. ரீட் பண்றாங்க போல. குழந்தையா இருக்கும்போது பிளட் குத்துட்டா பிறக்கிற குழந்தை பவரோட பிறக்கும்ல.
எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எவ்வளவு ரத்தம் சொரவும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரத்தத்தை தேர்த்து சொல்ல பாருங்க எம்மாடி. ஐயோ பண்றான். ஓ இதுக்குதான் லெவனை தேடி இருக்காங்க. ரத்தம் எடுக்குது, ரத்தம் காலி ஆயிட்டு. எனக்கு இது புரியல. கர்ப்பமான பெண்கள், ஒரு ரகசிய அரசாங்க ஆராய்ச்சி. அதை கேட்கும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் வரல? அம்மா நமக்கு சக்தியை கொடுத்தது அந்த மருந்து கிடையாது ஜெயின், அது ஹென்றி. அதான் 001 அவங்க அவனோட பிளட் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. டாக்டருக்கு அப்பாவோட ஆராய்ச்சியை திரும்ப ஆரம்பிக்க முயற்சி பண்றாங்க, ஆனா என் ரத்தம் வேலை செய்ய மாட்டேங்குது. அது ஹென்றி ரத்தம் மாதிரி இல்லை. உண்மை என்னன்னா, அப்பா உருவாக்குன குழந்தைங்க எல்லாம் ஹென்ரியோட மங்கலான காப்பி மட்டும்தான். நம்மள ஒருத்தர் மட்டும்தான் அவனை மாதிரியே இருப்பான். இதெல்லாம் வெறும் இல்யூஷன் தான். இது உண்மையில இது பின்னால வில்லு versus சிவதான நீ வந்தா. இவ்ளோ போராடணும். வில்லு versus சிவதான. உன்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்குவாங்க. உன்ன மாதிரியே, ஹென்ரிய மாதிரியே. இது சந்தோஷமா முடியாது. நமக்கு அது இல்லை. ஒண்ணு நான் தான், பயப்படாத, நான் தான். மாற்றான் போன மாதிரி இருக்கு. மாற்றான் நீனாவது பரவாயில்ல. நான் இது நான் 7ஆம் மாதிரி ஓடுனுக்குது மண்டக்குள்ள எனக்கு. அதான் மேப் பார்த்துட்டு அப்படி. உனக்கு இந்த மேப்பை கொடுத்தது யாரு? அதுவா உங்க அம்மா. நாளே அது தங்கச்சி எல்லாம் பாடி மாட்டேன். வெட்டினாலும் கூட பார்க்காம நல்லா தெரியுமா, டெமோ வரதுக்கு முன்னாடி வேற எதுவுமே நடக்கலையா? எஸ். எல்லாத்தையும் திரும்ப என்கிட்ட சொல்லு. அதுவும் முதல்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. திரும்பவும் சொல்லு. மேரியும் நானும் அந்த மெரிகோ ரவுண்ட்ல இருந்தோம். டெரிக் வழக்கம் போல எங்க கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஹென்ரியை நாங்க கூப்பிட்டான். அங்க என்னாச்சு? சர்க்கிள் தப்பா இருக்கு. இது எல்லோவா இருந்தது. இதெல்லாம் அது ஞாபகம் இல்லை போலடா. பயம் தான். இல்ல இல்ல அது கடைசி இதுதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிச்சு. இல்ல தூக்கின்னு போன ஞாபகம் இல்லை போல. பயமா இருக்கா? நம்ம கடைசி நினைவு நெருங்கிட்டு இருக்கோம். இறங்கு மாதிரி டைட்டன் ஃபார்ம் ஞாபகம் இல்லை போல. எதையாவது உணரலாம். அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வரலாம். நான் என் வீட்டை நெருங்கிட்டேன்னு நீ சொன்ன. ஆனா நீயும் தானே கூட வர. என்ன கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போலான்னு பாக்குறேன். சும்மா சொன்னேன். நானும் தான் வரேன். வா. இதுலதான் இருக்கு உடம்பு. என்ன பண்றீங்க? கேபிள் தர வரைக்கும் எட்டல. அது ஹீட் ஆகுதுங்க. ரொம்ப வருது. அவங்க எலக்ட்ரிசிட்டி வழியா ஹீட் இது பண்றாங்க. சாப்பிட்டு இவன் கண்ட்ரோல் பண்ணுவான். கொஞ்சம் மெதுவாவே போங்க. இவன் கண்ட்ரோல் பண்ணுவான். வீடியோ கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு வெட்னா வடி போறாங்க. எங்கேயோ இந்த ஸ்டோரி நான் கேள்வி பாத்துக்கிறேன். அவதார்ல கூட இருந்ததுதான் ஆச்சு. தான் நீங்க இந்த கிரி வந்து பண்ணுவாங்க. ஏபாக் ஹியூமன் சொல்லிட்டு போறாங்களா? ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனே வெளியே வந்துரு. நான் சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா வந்துருவேன். மா, என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மா. அந்த புறமுக பொண்ணு இதுவே ஸ்குட் கேம் வந்தா வேற மாதிரி. ஸ்குட் கேம் டப்பிங் டீம் மாதிரி இருக்கு.
உனக்கு எவ்வளோ கிட்ட நின்றுறான். Aha, this Bluetooth device connected. எபிசோட் பேர் போலடா ஷாக். நான் டெரிக் வழியா பாக்குறேன். மத்த பசங்களோட இருக்கேன். காணாம போன மத்த பசங்களோட. ஹாலி எங்க இருக்கு? நீ அவளை பாத்தியா? இல்ல. ஹாலியை தேடி போயிருக்காரு. ஹென்றி இப்ப அவளை தேடிக்கிட்டு இருக்கான். ஹாலி ஓடி போகவே மாட்டா. அவ அந்த மாதிரி கிடையாது. போய் சொல்லாத. நான் ஒன்னும் போய் சொல்லல. ஒரு மான்ஸ்டர் அவளை ஏமாத்தி இருக்கு. ஒரு பொண்ணு உருவத்துல வினோதமான ட்ரெஸ் போட்டு செகப்பு முடியோட வந்திருக்கு. என்ன இப்போ மேக்ஸ்க்கு என்ன? அவ இப்போ ஹாலி கூட இருக்கா. ஆனா வெக்னா அவங்கள வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். செல்ல மாதிரி நின்றுருக்கு. நான் ஏன் சண்டை போடல? நான் ஏன் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணல? அது முடிஞ்சு போனது ஹாலி. கம் ஆன். மெயின் இடமா? என்ன இடம் அது? நீங்க பாட்டு அவரு டேப் ரிகார்ட் வச்சு நான் தெரியல. கண்டிப்பா நீ ஒன்றும் மான்ஸ்டர் கிடையாதுல்ல? கண்டிப்பா இல்ல. நான் தான் சொன்னனே ஹாலி. காட்டுக்குள்ள போகாதன்னு சொன்னேன். இந்த சாட்டு தானே மாத்தி கன்ஃபார்ம் பண்ண நைட்டுக்கு வந்துக்கிறான்பா. தமிழ்லயே ஐயோ இப்போ சண்டை போடுவோம் நீ. பார்த்து தானே இருக்கா? அவன் அங்க இருக்க வரல. அவன் தூரத்துல இருக்கான். அந்த இதுல இருக்கு. வில்லன் நினைக்கிறேன். அவனும் பார்த்துருக்கான். பாட்டு போடு பாட்டு போடு. ஐயோ தாண்டா கண்ட்ரோல் தர முடியல. என்ட்ரி வந்துட்டான்டா. உடம்புல இருந்து வெளியே விட்டான். ரெண்டு பர்சனாலிட்டி போலடா. மாத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதை எரிச்சிட்டு போறேன். அவன் இவனை கண்ட்ரோல் எடுத்துறான் போலுதுடா. ஆமா வெளியே போ. பாடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெண்டு பாடி இருக்குல்ல. ஆவில வந்து அந்த உள்ளே தான் இருக்கும் போலல. இது ஆமாடா அந்த மூக்கு வழியெல்லாம்
அந்த மைக் வாத்தல வாத்தல இங்கேயும் அதே மாதிரி நிறைய ஊருக்கு போயிருக்கேன். டாப் ஃப்ளோர் தான் போர்டு போட்டுருந்துச்சுல. விஷால் படம் பையன் மேல வந்து கை வச்சு வச்சது அவன் மேலதாங்க. எதை கேக்குற? இந்த லைட்டை பாரு, கவனி. என்னடா லைட் தாண்டி போகுதா? வீட்டுல ஒண்ணும் தெரிய மாட்டேன். இல்லடா ஏதோ வால் மாதிரி இது நினைக்கிறா. அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய மிருகமா? சும்மாவே புடிச்சிருவாரு. புடிச்சலாம் வர புடிச்சுறாங்க. தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அந்த சிலந்தி மாதிரி ட்ரெய்லர்ல ரெட் கலர்ல எரிஞ்சுன்னு வச்சுக்க. ஆமா 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 ஆமா. ஓ ஜெனரேட்டரா? நாங்க ஷீல்ட் ஜெனரேட்டரை கண்டுபிடிச்சோம். கேக்குதா? எனக்கு கேக்கல, நான் பேசுறேன். உனக்கு கேக்குதா? நாங்க ஷீல்ட் ஜெனரேட்டரை கண்டுபிடிச்சோம். பாரு சொல்றத கேளு சரியா? அங்க நீங்க எதையும் தொட கூடாது. தொட்டாதீங்க உங்களுக்கு. பேசுறது அவங்க கேக்கல. வீட்ல உள்ள போறாச்சு. சரி, அவங்களுக்கு டேய் எடுத்து வைக்கல. என்னடா எது போட போறாங்க? மங்குட்டே எங்கடா தலைவனை காணுங்களா? கர்த்தரே எவ்வளவு போயிருக்கு. கத்துன சவுண்ட் கேட்க முடியுதானா? ஐயோ போன சீக்கிரமே நினைச்சா போடுது. ஐயோ பேர் ஈர் போட்டுற போறாங்களா? ஓ எபிசோட் எண்டிங்ல தான் கரெக்டா அந்த டைட்டிலுக்கு எது அப்படி வச்சாங்க. தமிழ் இருந்துச்சு எபிசோடு. ஃபுல் இன்டென்ஸாவே போயிட்டு இருந்தது. ரொம்ப டாபிக்ஸ் இல்ல நம்மளே வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இது பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அது எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு அது டைரக்ட் வழியா போவாங்க. இல்ல எனக்கு அது பாக்கும்போது அந்த இந்த விஷால் படம் ஒண்ணு இருக்கும்ல, அண்ணன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுல அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியது அடிச்சதே அண்ணன் தாங்க. ஆனா விக்ரா சமம் என்னையே என் காலையே வச்சிட்டே நீ என்ன அது இதுடா பாலிஸ் கப்பேஸ்கோனே. எப்பவுமே ஸ்டார்டிங் சீசன்ல இருந்து பார்த்தோன்னு வச்சுக்க, டஸ்டினுக்கு அடுத்து லூகஸ் தான் ரொம்ப யோசிப்போம். அது அவனை இந்த இடத்துல சரியா யூஸ் பண்ண. இந்த இடத்துல இப்ப டஸ்டின் இல்ல, சோ அவன மாதிரி யோசிக்கிறது டக்குன்னு யோசிச்சா பத்தி இல்ல எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வெக்னாக்கு வந்து பர்சனாலிட்டி 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு என்ட்ரியா வந்த உடனே ஒயிட் ட்ரெஸ், அதுக்கப்புறம் தான் வெக்னாவா எல்லாமே இந்த 1956ல என்ன நடந்து. ஆமா அது வரை நவம்பர் 6ல தான் ஏதோ நடந்துது. ஒரு இது வந்து ஸ்கூல் மாதிரி பழைய ஸ்கூல் அம்மா அப்பா வந்தாங்க. மெமரி என்ட்ரி தான் போ ரத்தம் ஊத்தி. ஆமா என்ட்ரி எப்படி பவர் வந்துச்சு அது தெரியலையே. அது என்ட்ரி பவர் வந்து அதுதான் மேபி மைண்ட் பிளேயர் கூட கரெக்ட்டா இருக்கும். இல்ல என்ட்ரிக்கு பவர் வந்து ஸ்பைடர் அதான் அப்படி இப்படி. ஆனா மைண்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட்ல இல்ல, அது இன்னொரு வேர்ல்ட்ல இருக்கா? இன்னொரு போல கதை இருக்கு. அதான் இவங்க சொன்னாங்க 3 வேர்ல்ட் சொன்னாங்க. நார்மல் இது ஒரு வேர்ல்டு, இன்னொரு ஏதோ ரொம்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்க டஸ்டின் வந்து அந்த டாக் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு இன்னும் அந்த இடம் போன சீசன்ல வந்து அவங்க சுடுறதா மெயினான இதுவா இருந்துச்சு.
இந்த வாட்டி அது பண்ண எல்லாம் அசிங்கமா கேட்க போறான் டஸ்டின் சொல்றேன்ல கம்முனு கேட்டுச்சு அவன் அந்த இதுல கேட்கறனாலும் அவன் சொன்னது கேட்டுச்சு. இல்ல அவங்க எதுவும் பண்ணாதீங்கன்ற வரைக்கும் கேட்டுச்சு. ஆனா சொல்ல வரான்னு வெயிட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவன் அந்த கண்ணியை புடிச்சான்டா. கரெக்டா இருக்குதா இல்ல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி? தப்பாதான் இருக்கு, பரவாயில்ல சொல்லுவான். எதுக்கு அந்த இடத்துக்கான அந்த ஃபுல் வேர்ல்டுக்கான எனர்ஜி அந்த இடம் தான் போடும். அது காலியா வேர்ல்டு காலி. அது அந்த ஏதாவது பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும்னு ஆக்டிவேட் பண்ணி விட்டு சாவுங்கன்னு விட போறாங்க. அது அந்த இடம் வேற சொன்னால அவன் நியூக்ளியர் பிளான்ட் மாதிரி அதான் சொன்னா அந்த வாலுக்கான ஜெனரேட்டர் தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாம அந்த இடம் வேற மெல்ட் ஆயிருக்கு, இந்த செர்னோபில் மாதிரி. இது வச்சா இன்னும் இது வாடும் போல. பாலிவுட் ட்ரெய்லர் பாத்தீங்களா? அதுல இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இந்த அப்சைட் டவுன் வந்து தப்பா கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏனோ இவன் கால்குலேட் பண்ண அதே இது அந்த இடத்துல ஒரு நோட்ல இருக்கு. எல்லாமே ரிவால்வ் ஆகி திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்கா? இல்லடா, அது வர என்ன மேட்டர்னா, இல்ல அது வர என்ன மேட்டர்னா, இப்போ அந்த ஒரு ரூம்குள்ள போனா சரியா, இப்போ இந்த ஃபெசிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஃபெசிலிட்டி. சோ அந்த ஃபெசிலிட்டி உள்ளே யாரோ ஒருத்தர் கிராக் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். கரெக்ட்டா? அது என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியல. அவன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறானா, நோட்ஸ் எடுத்து வச்சது அந்த அப்சைட் வேர்ல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அவர் தான் ஸ்கூல்ல இருந்தாரு. அவர் சொல்லுங்க மேபி யாரோ ஒருத்தர் சம்மன் வந்து இங்க நடக்க பாப்பா அவரதான் எல்லாமே வந்து மேப்போட மாட்டிக்கினாரு. ஸ்குட் கேம் தமிழ் டப்ல பாருங்க, வடச்சென்னை மாதிரி இதுல கம்மி பண்றாங்க. அங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே தமிழ்ல. அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இவன் பண்ணிட்டு அங்க அவங்க சுத்தி நிக்கிறான். ஆனா இது அவங்க அம்மா சொன்னாங்களே கில்டி பாஸ், இதுவே வந்து ஸ்பிட் கேமோட இதுன்னு வச்சுக்கேன். அப்படியே அதான் மிஸ் ஆயிடுச்சு. மீன் ஒண்ணு போட்டாங்க டெரக்குக்கு, நம்ம ஆளுன்னு தெரியாத இருக்கும் தனுஷ் மாதிரி ஒருத்தனை இறங்குனா உள்ளே வச்சு போனா நம்ம ஆள வந்து டவுட்டே வரல. ஆனா வெக்னா வந்து எல்லாரும் பயந்தாங்கன்னா இவன் மட்டும் தான் வந்து அவங்க அம்மாவை கட்டிக்கிறாங்க. எங்க அம்மாவை எழுதுறாரு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வேற சனியை சுட்டிச்சு. இந்த மாதிரிதான் வட இது இருக்கும்ல புதுப்பேட்டில, ஐயோ கொஞ்ச நேரம் கம்முனு இருக்கு சொல்றாரு, அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. சோக் ஜாக்கா ஷாக் ஜாக் ஓகே, சாப்டர் 5 பார்த்துட்டோம். கூடிய சீக்கிரம் சாப்டர் 6ல பார்க்கலாம். எடி வெற்றி பரத் எடி ரோஹித் ஓகே சைனிங் ஆஃப். அடுத்த எபிசோட்ல பாப்போம் गाइस. பை பை.